Hello everyone, welcome to TAFI's YouTube channel, Institute of Central Examination. நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஆன்லைன்ல ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, which is specially for group D examinations. ஓகேவா? ஸோ அதோட டெஸ்ட் நம்பர் 2, அதாவது ஆன்லைன் டெஸ்ட் நம்பர் 2 நடந்து முடிஞ்சிருக்கு. ரீசனிங் எக்ஸ்பிளேஷன்ஸ் பார்க்கலாம். உங்கள் கொஸ்டின் பேப்பரில் என்ன கொஸ்டின்ஸ், அதாவது உங்கள் டெஸ்ட்டில் என்ன கொஸ்டின் நம்பர் இருந்துச்சோ ஸோ அதுதான் இங்கே இருக்கும், உங்களுக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In a certain code language, talk is coded as 5327. Talk என்பது 5327 என்றும் line என்பது 6143 என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட மொழியில் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் எல்லுக்கான கோடு என்ன அப்படின்றத கொஸ்டின். எல்லுக்கான கோடுன்றது கொஸ்டின். ரெண்டுத்துலேயும் பாருங்க, எல்லு காமனாக இருக்கா? எல்லுன்றது காமனாக இருக்கு, மற்ற யாருமே காமனாக இல்லை. அப்போ ரெண்டுத்துலேயும் கோடு காமனாக இருக்கிறது யாருன்னு பார்ப்போம். 5327 6143 5327 6143 யார் காமனாக இருக்காங்க? 3 தான் காமனாக இருக்காங்க. அப்போ எல்லுக்கான கோடு என்ன? 3. ஆப்ஷன் டி, 3 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே தானே? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. சம் மார்க்ஸ் ஆர் டேட்டூ. சிலாஜிசம் கொஸ்டின். சம் மார்க்ஸ் ஆர் டேட்டூ ஆம்பா. ஓகேவா? சில அடையாளங்கள் பச்சை குத்தல்கள். நெக்ஸ்ட், நோ டேட்டூ இஸ் யா பெயிண்டிங். எந்த டேட்டூமே பெயிண்டிங் இல்லை, எந்த பச்சை குத்தலுமே ஓவியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கு படம் வரைஞ்சிட்டோமா? கன்க்ளூஷன் பாருங்க. சம் மார்க்ஸ் ஆர் பெயிண்டிங்ஸ். கொஞ்சம் அடையாளங்கள் ஓவியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? சில அடையாளங்கள் ஓவியங்களா? இல்லை. அவங்க ரெண்டு பேரும் எனக்கு இன்டர்செக்ட் ஆகிற மாதிரியே எந்த ஒரு பார்ட்டும் தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு. Some tattoo are marks. சில tattoo marks. Obviously, undoubtedly ரெண்டு பேரும் intersect ஆகிறது எனக்கு தெரியுதா? ஸோ கன்ஃபார்மாக சில பச்சை குத்துதல்கள் அடையாளங்கள் அப்படின்றது கரெக்டான கன்க்ளூஷனாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணலாம்? ஒன்லி கன்க்ளூஷன் 2 follows. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 5 உங்கள் கொஸ்டின் பேப்பரில் 316 288 262 238 and 216 என்ன ஆகிட்டு இருக்கு? கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டு போயிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். 316 288 எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு எனக்கு? 28 -28. ஓகே. 288 262 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு? -26. அடுத்து 262 238 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு? -24. அப்போ நெக்ஸ்ட்டு -22. என்ன ஆகுறாங்க? இந்த டிஃப்ரென்ஸுக்கு -2 ஆகிட்டு வருது. ஸோ அவ்வளோதான் பேட்டர்ன். ஓகேவா? அப்போ அடுத்து யார் வருவா எனக்கு? -20 பண்ணால் ஆன்சர் கிடைச்சோம். 216 -20 என்னப்பா கிடைக்கும்? 196. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. 7 10 16 28 and 52 இவங்களுமே என்ன ஆகிட்டு இருக்காங்க? இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அது என்ன பேட்டர்ன் பார்க்கலாம். +3 +6 நீங்கள் என்ன ஆகுது? +12 and +24. ஓகேவா? ஸோ என்ன ஆகுறாங்கன்னு பாருங்க. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க டபுள் ஆகிட்டே போகிறாங்க. ×2 6 × 2 12 12 × 2 24. அப்போ அது 24 × 2 பண்ண என்ன கிடைப்பாங்க? 48. 52 + 48 என்ன ஆன்சர்ப்பா கிடைக்கும் எனக்கு? 100ன்றது கிடைக்க போது. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 9 இன் யுவர் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த செட் அனலாகி அதுவும் கிளஸ்டர் வச்சு வந்திருக்கு. மேம் கஷ்டமாக இருக்குது கொஸ்டின் பார்க்கணும். ஒன்றுமே இல்லை, ஏதாவது ஒரு எலமெண்ட்டை சூஸ் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு. ஓகேவா? எல்லாமே யூனிக்காக இருக்கா? ஃபஸ்ட், அதாவது ஃபஸ்ட் லெட்டர் DYU இருக்குது, DHL இருக்குது. நான் எப்படி எடுத்துக்கிறேன்? நான் ஈஸியாக எனக்கு ஏற்ற மாதிரி இதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டினே மாற்றிக்கிறோம். ஓகேவா? CEQ நான் சொல்கிறதெல்லாம் எழுதுகிறேன், நீங்கள் எழுதுவேன், கண்ணாலே பார்த்து போடுங்க. ஸோ கொஸ்டின் எப்படி எடுத்துக்கிறேன்? நான் LPT ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ LPT 12 16 20 +4 +4 ஆகுதா? ஆப்ஷன் ஏல பாருங்க +1
மைனஸ் ஆகுதா? ஸோ எனக்கு தேவையில்ல, ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பி பாருங்க, டிஒய் மைனஸ் ஆகுதா? தப்பு. ஆப்ஷன் சி பாருங்க, சிஇ ப்ளஸ் 2 ஆக்சுவலாக எனக்கு என்ன ஆகணும்? +4 ஆகணும். ஆப்ஷன் சியுமே தப்பு. எப்போ நான் அன்டவுட்டடாக 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறனோ 4வது ஆப்ஷன் தாராளமாக கண்ணை மூட்டு கரெக்ட் போட்டு போகலாம். ஓகேவா? ஸோ செக் பண்ணுங்கள். டிஹெச் 4 8 + 4 8 12 + 4. ஸோ அப்போ யார் கரெக்டாக இருக்காங்க? ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சரி, கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. கொஸ்டின் பேப்பரில் refer to the following numbers, symbol series and answer the question counting to be done from the left to right. ஓகேவா? என்ன கேட்டாங்க பார்க்கலாம். How many such symbols are there, each of which is immediately preceded by a number? ஓகேவா? which is immediately preceded by a number and also immediately followed by a another symbol. ஒரு சிம்பிள் இருக்கணும், அதை ப்ரிசீட் பண்ணி யார் இருக்கணும்? ஒரு நம்பர் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி யார் இருக்கணும்? ஒரு சிம்பிள் இருக்கணும். ஓகே, சும்மா எனக்கு புரியுதுக்காக நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி இருக்கணும்? எனக்கு செட்டு நம்பர் சிம்பிள் சிம்பிள்னு இருக்கும். ஓகே தானே? பார்க்கலாமா? நம்பர் சிம்பிள் சிம்பிள் இருக்கணும். நம்பர் சிம்பிள் சிம்பிள் 1 and இருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் சிம்பிள் சிம்பிள் இருக்கு. அடுத்து வேற நம்பர் சிம்பிள் வந்துச்சு. இங்கே நம்பர் சிம்பிள் சிம்பிள் 4 and ஆஷ். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? எனக்கு 3 செட்ஸ்ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் எங்கே இருக்கு? ஆப்ஷன் டி 3 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகே தானே? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. கொஸ்டின் பேப்பரில் 13th கொஸ்டின் பாருங்க, டைரக்ஷன் வந்துருக்கு. பி என்ன பண்ணுறாரு? பாயிண்ட் ஏ அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு வெஸ்ட் சவுத் வர்ட்ஸா? ஓகே, சவுத் பக்கமாக என்ன பண்ணுறாரு? 16 கிலோமீட்டர்ஸ் போகிறாரு. தெற்கு நோக்கி 16 கிலோமீட்டர் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ராவல் பண்ணுறாரு. சவுத் எது எனக்கு? கீழ் பக்கத்தில் 16 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வராங்கப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? he then take a right turn and drives 12 kilometers. கீழே வந்துட்டு இருக்கவருக்கு எது ரைட் டர்னாக இருக்கும்? நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்க போதே. ஸோ இந்த பக்கம் 12 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறார். நெக்ஸ்ட் then turns right and drives 19 kilometers. அகெயின் ஒரு ரைட் எடுத்து 19 கிலோமீட்டர் போகிறார். 19 கிலோமீட்டர்ஸ் ரைட் டர்ன் பண்ணி போகிறார். நெக்ஸ்ட் அகெயின் ஒரு ரைட் டர்ன் பண்ணி 21 கிலோமீட்டர்ஸ் போகிறாங்க. ஓகேவா? அண்ட் லாஸ்டா he takes a final right turn and drives 3 kilometers. ஓகேவா? திரும்ப இந்த பக்கத்தில் ஒரு ரைட் டர்ன் பண்ணுறாரு. எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு? 3 கிலோமீட்டர்ஸ். ஏன் மேம் இந்த சைஸில் கரெக்டாக போடுறீங்க அப்படின்னா கவனிங்க, இது ஃபுல்லாக 19, இது 16. எனக்கு இந்த பேலன்ஸ் இடம் மட்டும் தானே வேணும். இது எவ்வளோன்னு பார்த்தா அப்போ 19 - 16 3 இருக்கும். ஸோ இந்த இடத்துல இவங்க 2 பேரையும் காமனாக நான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக பேரலாக இருப்பாங்க. இப்போ என்னன்னு பாருங்க, how far and which direction should he travel to point reach A again? ஓகேவா? பாயிண்ட் பியிலேருந்து பாயிண்ட் ஏ போகிறதுக்கு என்ன டைரக்ஷன், எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகணும்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? இது என்ன டைரக்ஷன்? லெஃப்ட் வேர்டில் வர்றது என்ன டைரக்ஷன்? வெஸ்ட். ஓகே, வெஸ்ட் டைரக்ஷன். டிஸ்டன்ஸ் எவ்வளோ மேம் அப்படின்னா இது ஃபுல்லாக என்னப்பா? மேலே 21னா இது ஃபுல்லாக 12 இருக்க போகுது. கரெக்டு தானே? அப்போ இந்த 21 இருக்க போது. இந்த 12 எனக்கு வேணாம், பேலன்ஸ் இருக்கிறது தான் வேணும். அப்போ என்ன வரும் எனக்கு? 21 - 12 கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ கிடைப்பாங்க எனக்கு? 9 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் தி வெஸ்ட் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி 9 கிலோமீட்டர் மேற்கு நோக்கின்றது தான் கரெக்டான விடை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. In a row of 49 students என்ன பண்ணுறாங்க? ஃபேஸிங் டு தி நார்த். எத்தனை பேர் இருக்காங்க? 49 பேர் இருக்காங்க. சரியா? அமீர் இஸ் 22nd ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட்லேருந்து ஓகேவா? அமீர் என்ன பண்ணுறாரு? 22nd பிளேஸில் இருக்கார். புரிஞ்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் இஃப் தருண் இஸ் 23rd டு தி லெஃப்ட் ஆஃப் அமீர். நல்லா புரிஞ்சுக்கணும். லெஃப்ட் சைட்லேருந்து இல்லை, அமீருக்கு லெஃப்ட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணுறப்ப 23rd பொசிஷனில் இருக்கார். ஸோ இதுலேருந்து தான் 23rd பொசிஷனில் இருக்கார். யார்? தருண். ஓகேவா? கரெக்டா? அப்போ இங்கே மொத்தமாக என்ன கேட்டாங்க எனக்கு அப்படின்னா தருணோட லெஃப்ட் சைட்லேருந்து என்ன பொசிஷன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தருணோட லெஃப்ட் சைடில் என்ன பொசிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேருந்து தருண் என்ன பொசிஷனில் இருக்கார், அதுதான் கொஸ்டின். நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு எனக்கு டோட்டல் தெரியும். ஓகே, தருண்
அமீர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கான்னு தெரியும். இப்போ தருண் ரைட் சைட்லேருந்து டோட்டலாக எவ்வளோ தூரம் இருக்கான்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு தானே. ஓகேவா? பாருங்க, இது வரைக்கும் 22. ஸோ இது ஒரு 23. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அமீரோட தருணோட ரைட் சைட் பொசிஷன் கிடைச்சிருமா? சிம்பிள் தானே. அப்போ 22 + 23 தருண் ரைட் சைட்லேருந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்காரு? 45th பொசிஷனில் இருக்கார். ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்கான்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு. ஓகே, மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ? 49. அதுலேருந்து 45 மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு +1 பண்ணுவோம். ஏன் மேம் அந்த +1 அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், இந்த 45 இருக்கா, சரி 1 2 3 4 எனக்கு என்ன ஆயிரும்? 4 கவுண்ட் கிடைக்கும். ஓகே, கரெக்டு தான். நான் என்ன பண்ணிட்டேன், இன்னும் தருண் கிட்ட போகிறதுக்கு இன்னொரு தடவை கவுண்ட் பண்ணோம்னா அந்த +1 தான் இது. ஓகே, ஒரு விஷயம் பண்ணுறேன், ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டா? அப்போ 49 - 45 4ன்னு கிடைப்பாங்க. +1 பண்ணால் 5. ஸோ தருணோட லெஃப்ட் சைட்லேருந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்காரு? 5th பொசிஷனில் இருக்கார். 5வது இடத்துல இருக்கார். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 17. 7 boxes A, B, C, D, E, F and G are kept one over the other. ஓகேவா? என்ன பண்ணுறாங்க, 7 பெட்டிகளை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் படி இல்லை, மேலே கொடுத்துருக்க ஆர்டர் படி இல்லை, கீழே கொடுத்துருக்க டேட்டா படி. பார்க்கலாமா? ஒன்லி B is kept above C. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிக்கு மேலே B மட்டும்தான் இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அது C 2வது இடத்துல இருக்காரு, B 1st இடத்துல இருக்காரு. ஓகேவா? சிக்கு மேலே B மட்டும்தான் இருக்காங்க, இதான் அர்த்தம். சரி, ஒன்லி 2 boxes are kept between C and A. சிக்கும் ஏக்கும் இடையில 2 பாக்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 1 2 சிக்கும் ஏக்கும் இடையில 2 பாக்ஸ் இருக்கு. சரி, நெக்ஸ்ட். ஒன்லி E is kept below F. இப்போ என்ன சொல்றாங்க, Fக்கு கீழே E மட்டும்தான் இருக்கான்னு சொல்றாங்க. அப்போ என்ன அர்த்தம், Fக்கு கீழே E மட்டும்தான் இருக்கானா, F செகண்ட் லாஸ்ட்ல இருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட். G is not kept immediately above A. G ஏக்கு மேலே உடனடியாக இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ ஏக்கு மேலே உடனடியாக இல்லைன்னா இன்னொரு டேஷில் தான் வர போகிறாங்க. G முடிஞ்சா இப்போ யார் பேலன்ஸ் இருக்கா? ABC D தான் இல்லை, ஃபில் பண்ணியாச்சு. கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, how many boxes are kept below A? ஏக்கு கீழே எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஏக்கு கீழே 1 2 டோட்டலாக எத்தனை பாக்ஸ் இருக்காங்க? 2 boxes are kept below A அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. பிளட் ரிலேஷன், அதுவும் கோட டைப் வந்திருக்கு. சரி, W = A $C at D * R. W = A அப்படின்னா W is mother of A. ஓகேவா? W is mother of A. W யாருப்பா? ஏவினுடைய தாய் அப்படின்னு தெரிஞ்சு. A $C. டாலர்னா என்ன அர்த்தம்? A is brother of C. A யாரு? C இனுடைய சகோதரர். ஓகே. C at D. அட்னா என்ன அர்த்தம்? wife. அப்ப C is wife of D. C யாரு? D உடைய மனைவி. ஓகேவா? ஸோ அப்போ D என்னவா இருப்பாரு? அபேசா மேலா இருப்பார். D * R. ஸ்டார்னா என்ன? ஃபாதர். D is father of R. D யாரா? ஆரினுடைய தந்தை சொல்லிட்டாங்க. ஸோ ஆர் மேல ஃபீமால் கன்ஃபார்ம் பண்ணல. சரியா? முடிஞ்ச அவ்வளோதான். கொஸ்டின் என்ன பாருங்க, how is W related to R? How is W related to R? ஆருக்கு W என்ன வரும்னு பார்க்க போறோம். ஆருக்கு அம்மாவோட அம்மா தான் யாரு? W. சரியா? இப்போ சிம்பிளா எப்படி சொல்லலாம்? மெட்டர்னல் கிராண்ட்மன்னு சொல்லிடலாமா? கொஸ்டின்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்லை, மதர்ஸ் மதர்னு இருக்கு, அதாவது தாயின் தாய். சிம்பிள் தானே? மெட்டர்னல் கிராண்ட்மனாலும் தாயின் தாயினாலும் ஒன்று தானே. முடிஞ்சா அவ்வளோதான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தாயின் தாய். 21st கொஸ்டின் பாருங்க உங்க கொஸ்டின் பேப்பர்ல. 7 people IJ, KL, M and O are sitting in a row facing north. No one sits to the right of K. ஸோ அப்போ என்ன வந்திருக்கு எனக்கு? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த மாதிரி லீனியர் பொசிஷனில் உட்காந்துருக்காங்க. அதுவும் என்ன பொசிஷன் சொல்லியாச்சு? நார்த்துன்னு சொல்லியாச்சு. எத்தனை பேர்? 7 2 4 5 6 7. ஓகே. நோ ஒன் சிட்ஸ் டு தி ரைட் ஆஃப் கே. கேக்கு பக்கத்தில் ரைட் சைடில் யாருமே இல்லை. அப்புறம் என்ன அர்த்தம்? கே இந்த கார்னரில் இருக்கார். கரெக்டா? ஸோ இங்கே போட்டால் தான் ரைட் சைடில் யாரும் இருக்க முடியாது. சரியா? ஓகே. ஒன்லி 3 people sit between K and J. K
கேக்கும் ஜேக்கும் இடையில 3 பேர் இருக்காங்க. 1 2 3 J. ஓகே, நெக்ஸ்ட் only 2 people sit between J and I. நல்லா பாருங்க, J இங்க இருக்காரு, இந்த பக்கம் 2 பேர் விட்டு I போட கேடம் இல்லையா, அப்ப கண்டிப்பா எங்க வருவாரு 1 2, இங்க தான் I வருவார். நெக்ஸ்ட் L sits third to the left of O. L எங்க இருக்காரு அப்படின்னா O க்கு லெஃப்ட் சைடுல தேர்ட் பிளேஸ்ல இருக்காரு. இப்போ நான் O வை இங்க போட்டா 1 2 3 தேர்ட் பிளேஸ்ல L வருவார். O வை இங்க போட்டா 1 2 3 தேர்ட் பிளேஸ்ல என்ன வருவார் L வருவார். சோ அதை ஹோல்ட் பண்ணலாமா? M is sits to the immediate right of O. அப்ப நான் O வை இங்க போட்டா எனக்கு என்ன ஆகாது, ரைட் சைடுல ஏடா இருக்காதா? இப்போ கரெக்டா வந்துச்சு. M எங்க இருக்காங்க? O க்கு இமிடியேட் ரைட் சைடுல இருக்காங்க. 1 2 3 இங்க யார் வர போறாங்க? L வர போறாங்க. சோ பேலன்ஸ் யார் இருக்கா? I J K L M N தான் இல்ல, முடிஞ்சு. இப்போ क्वेश्चन என்னன்னு பாத்துறலாமா? How many people sit between N and I? N க்கும் I க்கும் எத்தனை பேர் இடையில இருக்காங்க? 1 2 3. So 3 peoples sit between N and I. ஆப்ஷன் A 3 3 என்பது சரியான விடையா இருக்கு. ஓகேவா? 23, question number 23 பாருங்க. Sukesh starts from point Y and drives 25 km towards south. Sukesh என்ன பண்றாரு? பாயிண்ட் Y ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சவுத் பக்கமா 25 km டிராவல் பண்றாரு. ஓகேவா? எத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்றாரு? 25 km டிராவல் பண்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் he then takes left turn and drives 7 km. இங்க இருந்து என்ன பண்றாரு? ஒரு லெஃப்ட் டர்ன் அடிக்கிறாரு. எத்தனை கிலோமீட்டர் போறாரு? 7 km போறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் he then take right turn and drives 5 km. இப்படி போயிட்டு இருக்க ஒரு மனுஷன் என்ன பண்றாரு? ரைட் டர்ன் அடிச்சு 5 km போறாராம். ஓகேவா? 25 7 5. நெக்ஸ்ட் he takes a final right turn and drives 7 km. கீழே வந்துட்டு ஒரு எது ரைட் டர்னா இருக்கும்? இந்த பக்கமா இருக்கும். ஸோ 7 km. இங்கே 7னா இதுவும் 7. ஓகேவா? என்ன பண்றாரு? 7 km போயிட்டு பாயிண்ட் Z ரீச் பண்றாரு. இப்போ என்ன क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா how far and what towards which direction, அவ்வளவுதான். ஓகேவா? திரும்ப என்ன பண்ணனும்? பாயிண்ட் Y க்கு போறோம்னா என்ன எவ்வளவு டிஸ்டன்ஸ் and என்ன டைரக்ஷன்ல போகணும்னு கேக்குறாங்க. Z ல இருந்து என்ன பண்ணனும்? அப்வர்ட்ஸ் போகணும். இது என்ன டைரக்ஷன்? நார்த். முடிஞ்சு. டைரக்ஷன் ஓகே. டிஸ்டன்ஸ் பாருங்க, இது ஃபுல்லா 25, இது ஒரு 5. அப்ப 25 + 5 என்ன கிடைக்கும்? எனக்கு 30 கிடைக்குமா? அப்ப 30 kilometers to the north அப்படிங்கறதா கரெக்ட் ஆன்சர். 30 kilometers towards north, 30 kilometer வடக்கு நோக்கின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் A is the right answer. ஓகே, question number 25 பாருங்க. A B C D E F G are sitting around a circular table facing the center. என்ன பண்றாங்க? 7 பேர் ஒரு டேபிள்ல சென்டர் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்திருக்காங்க. ஓகேவா? B sits second to the right of A. B எங்க இருக்காங்க? A க்கு ரைட் சைடுல செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. So 1 2 B. Next G sits to the right of B. G sits second to the right of B. B ல இருந்து ரைட் சைடுல செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்களா? G இருக்காங்க. ஓகே. C is immediate neighbor of E and G. ஓகேவா? E க்கும் G க்கும் இமிடியேட் நெய்பர் யாரு? C ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ G க்கு பக்கத்துல நான் போட்டா எனக்கு என்ன வராதீங்க? இது ஆக்சுவலி என்ன அர்த்தம் அப்படின்னா G and E க்கு இமிடியேட் நெய்பர் C அப்படின்னா GC ன்னு எனக்கு வரும். நான் இங்க C ஏ போட்டா E போட எனக்கு இடம் இல்லையா? அப்ப இந்த பக்கம் தான் போடுவேன். என்ன வரப்போகுது எனக்கு? C E. ஓகே, நெக்ஸ்ட் D sits second to the right of E. D எங்க இருக்காங்க அப்படின்னா E க்கு வலது பக்கத்துல இடத்துல இருக்காங்க. E 1 2 யார் இருக்காங்க? D இருக்காங்க. சோ பேலன்ஸ் யார் இருக்கா? A B C D E F தான் இல்ல. ஓகேவா? क्वेश्चन என்னன்னு பார்த்தா E இன் இடதுபுறத்திலிருந்து எண்ணும்போது F மற்றும் E க்கு இடையில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படினு கேக்குறாங்க. ஓகேவா? F க்கும் E க்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க? when counted from the left of E. ஓகேவா? E எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ லெஃப்ட் சைடு போலாமா? 1 2. F க்கு E க்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அந்த क्वेश्चனை கவனிக்காம விட்டுருந்தா இந்த பக்கம் பார்த்தா எத்தனை பேர் இருப்பாங்க? 3 பேர் இருப்பாங்க. சின்ன மிஸ்டேக்னால ஆன்சரே தப்பா இருக்கும். சோ கவுண்டிங் ஃப்ரம் தி லெஃப்ட் ஆஃப் E அப்படினா 1 2 தான் இருக்காங்க. சோ எத்தனை பேர்?
ரெண்டு பேர். ஆப்ஷன் டி 2 is the right answer. ஓகேவா? Question number 27 பாருங்க question paperல. What should come in place of the question mark in the given series? கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் கேள்விக்குறி உள்ள இடத்தில் என்ன வர வேண்டும்? 981, 982, 986, 995, 1011. ஸோ என்ன ஆகுது? இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். +1, +4, +5, +9, நெக்ஸ்ட்டு +16. முடிஞ்சு அவ்வளோதானே. என்னது இதெல்லாம்? ஸ்கொயர் நம்ம யூஸ். 1 square, 2 square, 3 square and 4 square. நெக்ஸ்ட்டு 5 square ஆட் பண்ணும். 25 + 1011. 1011 + 25. என்ன ஆன்சர் கிடைக்க போகுது எனக்கு? 1036 is the right answer. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? This question is based on the 5 3-digit numbers given below. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்கான்னு பார்த்துடலாம். Question number 30. If the given numbers are rearranged in descending order, கொடுத்திருக்க நம்பர்ஸை descending orderல எழுதிட்டா அதுக்கப்புறம் what is the third digit of the fourth number from the left extreme end? அப்படியே போயிட்டு இது 7 1 6ன்னு பார்க்கக்கூடாது. 716 தான் ஒரு நம்பர். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? டிசெண்டிங்ல எழுத போறோம். டாப் யாருங்க? 893, அடுத்து 716, 546, 279 and 182. क्वेश्चन என்ன அப்படினா fourth number from the left end ன்னு கேட்டானா left endல இருந்து fourth number யாரு? 279. இதுல என்ன கேக்குறான்? third digit யாருன்னு கேக்குறான். third digit யார் வருவாங்க? 9. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தானே. क्वेश्चन கரெக்ட்டா படிச்சு புரிஞ்சிட்டாலே போதும். இந்த டைப்ல இருக்க எந்த क्वेश्चन வேணா சால்வ் பண்ணலாம். அவன் சொல்லி இருக்கறத செஞ்சு முடிச்சிட்டு அவன் கேட்ற क्वेश्चन கரெக்ட்டா புரிஞ்சு போட்டா போதும். ஓகே? क्वेश्चन நம்பர் 31 நியூர் क्वेश्चंस பாருங்க. 9108 16 192. ஸோ இதுவுமே அன்லாகி தான். ரைட்டா? இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. அதே சம்பந்தம் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கு. அதே சம்பந்தம் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் யாருன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ரிலேஷன்ஸ் பேட்டர்ன்ஸ் சொல்லிக்கலாம். 9108 என்ன பண்ணா கிடைக்கும்? ஓகே பார்க்கலாமா? 9 12s are 108, 16 12s are 192. கரெக்டா? அப்போ என்ன ஆயிடுச்சு எனக்கு? இன்டூ 12 பண்ணியிருக்காங்க. ஸோ 16 × 12 192. அந்த மாதிரி யார் இருக்கான்னு பார்த்துடலாமா? சரி. 14 × 12 பண்ணால் கண்டிப்பாக என்ன வரப்போகணும் எனக்கு? என்ன டிஜிட்டில் முடியணும்? 8ல் முடியணும். முடிஞ்சு தப்பு. 16 × 12 பண்ணால் என்ன கிடைக்கணும் எனக்கு? 2ல் முடியணும். தப்பு. 12 × 12 பண்ணால் ஆப்வியஸ்லி 144 வரணும். தப்பு. 11 × 12 132. டி. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஒன்றும் இல்லை. இந்த பேட்டர்னை கிராக் பண்ணிட்டா போதும். ஆப்ஷன் ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகே? ஸோ கிளாசிஃபிகேஷன் லெட்டர் கிளஸ்டர்ஸ் இருக்குது. 4 லெட்டர் கிளஸ்டர்ஸ் இருக்குது. இந்த குரூப் ஆஃப் லெட்டர்ஸில் 4 பேரில் 3 பேருக்கு ஒரே விதமான பேட்டர்ன்ஸ் இருக்க போகுது. ஒருத்தவங்க மட்டும் ஆட் அண்ட் அவுட்டாக இருப்பாங்க. அது யாருன்னா பார்க்க போகிறோம். FMH 6 13 8 +7 -5 +7 -5. அவங்க தானே பேட்டர்ன் வந்திருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட். KRM 11 18 30 +7 -5. இப்போ கரெக்டான பேட்டர்ன் யாருன்னு தெரிஞ்சிச்சு. 2 தடவை வந்துட்டாங்களா? இவங்க தான் மெஜாரிட்டி. இவங்க தான் கரெக்டான பேட்டர்ன். இப்போ எவனா ஒருத்தர் தப்பாக வச்சானா அவன் தான் ஆன்சர். DKE 4 11 5 +7. பட் இங்கே என்ன ஆயிடுச்சு? -6 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு எனக்கு? +7 -5ன்றது பேட்டர்ன். இங்கே +7 -6 வந்தோடனே இவர் தான் ஆட் அண்ட் அவுட். அதாவது இவர் தான் அந்த குரூப்பில் டூப்பு. இவன் தான் அந்த பிளாக் ஷீட் முடிஞ்சு கண்டுபிடிச்சாச்சு. பட் டி செக் பண்ணிடலாமா? 8 15 10 +7 -5. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே? क्वेश्चन नंबर 37 பாருங்க. ORJN is related to ILDH. ORJN is related to ILDH.
DH. And MPHL is related to GJBF. இப்போ என்ன பண்ணலாம் क्वेश्चन என்ன கேட்டிருக்கான் பாருங்க TWOS related to what இதான் கண்டுபிடிப்போம் சரியா ஆப்ஷன் வச்சு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க யூனிக்கா என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் ரெண்டு காமனா இருக்கு லாஸ்ட் டிஜிட்டும் ரெண்டு காமனா இருக்கு சரி அப்ப ரெண்டுத்தை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும் தானே முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டிஜிட் பாருங்க O ல இருந்து I ஓகேவா O ல இருந்து I O15 I9 என்ன ஆயிருக்காங்க -6 ஸோ T ல இருந்து -6 பண்ணா என்ன கிடைக்கும் N கிடைக்கும் ஸோ N14 அப்படின்றத ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸோ N ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்க மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் A B எலிமினேட் பண்ணியாச்சு இப்போ லாஸ்ட் லெட்டர் ஐயா எம்மான்னு செக் பண்ணா போதும் முடிஞ்சா சரி லாஸ்ட் லெட்டர் பாருங்க NH LF இருக்கு ஸோ Nல இருந்து என்ன பண்ண H கிடைக்கும் -6 L ல இருந்து என்ன பண்ண F கிடைக்கும் -6 அப்ப S ல இருந்து -6 பண்ணனும் ஸோ 19 -6 பண்ணா கிடைக்கும் எனக்கு 13 which is M லாஸ்ட் டிஜிட் M இருக்கிறது யார் எனக்கு ஆப்ஷன் D is the right answer ஓகே தானே क्वेश्चन நம்பர் 41 பாருங்க ஸோ இதுல பேர்ஸா இருக்கு இப்போ கரெக்டா ஸோ A வந்து KOON இருக்கு இங்கே CGFG இருக்கு AEDE இருக்கு SW VW இருக்கு ஓகேவா இப்போ செகண்ட் லெட்டர் எல்லாமே எனக்கு காமனா வந்திருக்கா அப்போ அதை ஹோல்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க KO ஓகேவா KO 11 15 + 4 ON என்ன ஆகுறாங்க ப்ளஸ் -1 +4 -1 இங்கே CF +3 GG அப்படியே வந்திருக்கு AD +3 EE அப்படியே வந்திருக்கு SV +3 WW அப்படியே வந்திருக்கு இவங்க மூணு பேர் ஒரே மாதிரி இருக்காங்களா இவன் மட்டும் எப்படி இருக்கான் ஆட் அண்ட் அவுட்டா இருக்கான் ஆப்ஷன் A is the right answer ஓகேதா if 1 is added to each even digit of the number 85624179 இதுல இருக்கிற ஈவன் டிஜிட்ல மட்டும் ஒன்னால ஆட் பண்ணிட்டா அதுக்கு அப்புறம் நான் சொல்லிருக்க விஷயத்தை பண்ண போறோம் ஓகேவா சரி 9 இந்த 5 அப்படியே தான் வரப்போகுது ஏன்னா ஆட் டிஜிட் பத்தி அவன் பேசலையா ஈவன் டிஜிட்ல மட்டும் ஒன்னு ஆட் பண்ண போறோம் 7 3 and 5 1 7 9 ஓகே தானே இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா find the sum of the digits that are repeated more than once in a new number thus formed ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை இதில் தோன்றாங்க இல்லையா அந்த நம்பர்ஸோட அந்த டிஜிட்ஸோட சம் கேட்குறாங்க பார்க்கலாமா 5 2 டைம்ஸ் வந்திருக்கு 7 2 டைம்ஸ் வந்திருக்கு 9 2 டைம்ஸ் வந்திருக்கு அப்போ 3 டிஜிட்ஸ் தான் ஓகேவா 9 + 7 + 5 என்ன ஆன்சர் கிடைக்க போகுது எனக்கு 21 ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகே தானே அகெயின் சொல்கிறேன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை படித்தாலே போதும் கொஞ்சம் நிதானமாக படித்து அது என்ன கேட்டிருக்கான்னு தெரிஞ்சுட்டா போதும் ஓகேவா கொஸ்டின் நம்பர் 80 பாருங்க ஆல் ஷார்க்ஸ் ஆர் சால்மன்ஸ் ஓகேவா அனைத்து சுறாக்களுமே சால்மன்கள் அப்படி சொல்லியாச்சு ஆல் ஷார்க்ஸ் ஆர் ஆல் ஷார்க்ஸ் ஆர் சால்மன்ஸ் ஓகேவா அனைத்து சுறாக்களுமே சால்மன்கள் அப்படின்னு சொல்லியாச்சு ஓகேவா அனைத்து சம் சால்மன்ஸ் ஆர் டியூனாஸ் அதாவது சில சால்மன்ஸ் டூனாக்களா அப்படின்னு இருக்கு ஓகேவா அவ்வளோதான் கொடுத்துருக்க விஷயத்து படம் வரைஞ்சிட்டோம் கன்க்ளூஷன் பாருங்க சம் ஷார்க்ஸ் ஆர் டியூனாஸ் ஷார்க்ஸும் டூனாஸும் எனக்கு வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகுறாங்களா இல்லை நம்ம வரைஞ்ச படம் கரெக்டு தானே அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு நோ டியூனாஸ் ஆர் ஷார்க்ஸ் டூனாஸ்க்கும் ஷார்க்ஸ்க்கும் ஏதாவது நோ ரிலேஷன் சொல்லியிருக்காங்களா இல்லை அப்போ என்ன ஆகும் எனக்கு ரெண்டுமே தப்பு ஆப்ஷன் ஏ நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ் அப்படின்னு தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா கொஸ்டின் நம்பர் 84 பாருங்க வாட் ஷுட் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இன் தி கிவன் சீரிஸ் ஓகே லெட்டர் கிளஸ்டர் சீரிஸ் வந்துருக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா WXA UWB இதெல்லாம் இருக்கட்டும் ஓகேவா SVC and QUD OTE
ஆப்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர், ஒரு 2 M இருக்கு, 3 M இருக்கு, ஒரு L இருக்கு, சரியா? அடுத்து லாஸ்ட் லெட்டர் பாருங்க, 2 3 F இருக்கு, ஒரு E இருக்கு, சென்டர்ல 2 3 R இருக்கு, ஒரு S இருக்கு. ஸோ என்ன பண்ணி ஆகணும், அட்லீஸ்ட் நம்ம 2 ஆச்சு கண்டுபிடிச்சாதான் ஆன்சர் போட முடியும். ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, WU என்ன ஆகுறாங்க 23 21 -2, US -2, SQ -2, QO -2. அப்போ ஓல இருந்து -2 பண்ணா என்ன கிடைக்கும், M. ஓகேவா? 15 - 2 13, M ல ஆரம்பிக்கிற ஆப்ஷன் வேணும். ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் லெட்டர் பார்க்கலாமா? சரி, MSF இருக்கு, MRE இருக்கு, MRF இருக்கு. அப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சிடலாம். XW 24 23 22 21 and 20. அப்போ அடுத்து யார் வரணும், 19. MSF யார் ஆன்சர் எனக்கு, ஆப்ஷன் சி MSF is the right answer. ஓகே தானே? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 85 பாருங்க. Which of the following letter number cluster will replace the question mark in the given series? Okay, mixed series வந்திருக்கு. இல்ல பாருங்க, FIB 27, GJC 38, HKD 48 and ILE 60. நம்பர்ஸ் வச்சு எனக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, 27 38 27 38 என்ன ஆகுறாங்க எனக்கு +11. ஓகே, 38 49 என்ன ஆகுறாங்க +11. 49 60 +11. அப்போ 60 +11 பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 71 கிடைக்கும். அப்போ பி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிட்டேன். ஏ இல்லாட்டி சியா இருக்க போகுது. சரி, ஓகே, JMFஆ JMEஆ பார்ப்போம், எஃப்ஆ இஆ அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகே, பி தேர்ட் லெட்டர் தான் பார்க்குறோம், பி சி டி இ. அப்போ எடுத்துக்க என்ன வரும் எனக்கு, எஃப் வரணும். எஃப் வர ஆப்ஷன் JMF 71. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? சரி, கொஸ்டின் நம்பர் 87ல இஃப் ப்ளஸ் மீன்ஸ் சப்ராக்ஷன் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுட்டான். ப்ளஸ்னா சப்ராக்ஷன் அப்படி சொல்லிட்டு அவன் கோட் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம இங்கே அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணால் போகும். ஓகே, 49 மைனஸ் இருக்கா, மைனஸ் மீன்ஸ் என்ன, டிவிஷன். ஸோ 1. ஓகே, நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கு. மல்டிப்ளிகேஷன்னா என்னன்னு பாருங்களேன், மல்டிப்ளிகேஷன்னா அடிஷன். ஓகே, நெக்ஸ்ட் 480 ப்ளஸ் ப்ளஸ்னா என்ன, சப்ராக்ஷன் 40. டிவிஷன் இருக்கா, டிவிஷன்னா மல்டிப்ளிகேஷன் 6. இதை சால்வ் பண்ணால் முடிஞ்சு தானே. ஸோ 49 + 480 என்ன கிடைக்கும் அப்படின்னா 529 கிடைக்கும். -240 -240 529 - 240 என்ன கிடைக்கும், 289 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கால்குலேஷன் தான், போடுங்க. கொஸ்டின் நம்பர் 89 பாருங்க. BSWK is related to GH GX TH. Okay, next. LCQE is related to QHNB. And finally, VMKY is related to dash question mark. இதான் எனக்கு கொஸ்டின். கரெக்டா? சரி, இப்போ பாருங்க, ஆப்ஷன் பாருங்க. ஏல ஸ்டார்ட் ஆகிற 2 ஆப்ஷன் இருக்கு, இசட்ல ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஆப்ஷன், பியில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரி, அதை வச்சு ஃபர்ஸ்ட் கிளாக் பண்ணோமா. B5 G7 என்ன ஆகுறாங்க, +2 +5 ஆகுது. நெக்ஸ்ட் B2 G7 +5 ஆகுது. நெக்ஸ்ட் L12 Q17 +5 ஆகுறாங்க. அப்போ V22 +5 பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு, ஏல ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் சி இருக்காங்க, ஏ இருக்காங்க. ஆப்ஷன் பியும் டி என்ன பண்ணிட்டேன், எலிமினேட் பண்ணிட்டேன். அப்போ அடுத்து எல்லாமே யூனிக்காக இருக்குது. செகண்ட் லெட்டர் யூனிக்காக இருக்குது, தேர்ட் லெட்டர் யூனிக்காக இருக்குது, லாஸ்ட் லெட்டருமே யூனிக்காக தான் இருக்குது. நம்ம லாஸ்ட் லெட்டர் பார்த்துடலாமா. சரி, KH 11 8 -3. ஓகே, EB -3. அப்போ ஒய்யிலேருந்து -3 பண்ணணும். 25 -3 பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு, 22 கிடைக்கும். 22னா என்ன, V. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர், விச் இஸ் ARHV. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 91 பாருங்க. If 1 is added to
each odd digit and 4 is subtracted from each even digit in the number 6, 8, 5, 4, 3, 7, 6. Which of the following digits will be third from the right? டப்புன்னு இந்த கொஸ்டினை பார்த்தா டக்குன்னு சொல்லியிருக்க மாதிரி என்ன பண்ணிடுவேன், ஈவன் டிஜிட்டுக்கு 4 சப்ராக்ட் பண்ணி ஆட் டிஜிட்டுக்கு 1 ஆட் பண்ணி போடணுமான்னு கேட்டால் தேவையில்லை. அவன் என்ன கேட்டிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணணும். என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா தேர்ட் டிஜிட், அதாவது ரைட்லேருந்து தேர்ட் டிஜிட் யார் இருப்பாங்க அப்படின்றத கொஸ்டின். பாருங்கள், ரைட்லேருந்து தேர்ட் டிஜிட் யார் இருக்காங்க? இப்போ ஆக்சுவலாக 3 இருக்காங்க. 3ன்றது என்னது? ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பர். ஆட் நம்பருக்கு என்ன பண்ணணும்? +1 பண்ணணும். முடிஞ்சிருச்சு. 4 is the ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது மாதிரி கொஸ்டினில் பார்த்துருப்போம் நம்ம. எத்தனை பேர் ரிப்பீட் ஆகிருக்காங்க அவங்கள சம் பண்ணுங்க. அப்போ அபிசம் என்ன பண்ணி ஆகணும்? எல்லாத்துக்கும் போட்டு தான் ஆகும். இந்த மாதிரி கேட்குற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைமை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 93 பாருங்க. P stands மல்டிப்ளிகேஷன் அண்ட் Q stands டிவிஷன். ஓகேவா? அந்த மாதிரி R stands ஃபார் மைனஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டோம். இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாமா? 63 Pனா என்ன? மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு ஆர்னா மைனஸ் 24 இன்டூ 3. நெக்ஸ்ட்டு எஸ்னா என்ன அர்த்தம்? ப்ளஸ் 98 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் ஆர்னா மைனஸ் 48 டிவைடட் பை 3. ஆர்னா மைனஸ் திரும்ப 3. ஓகேவா? இவ்வளோதான். இது சால்வ் பண்ணால் முடிஞ்சு. என்ன பண்ணலாங்க? 126 மைனஸ் 72 ப்ளஸ் 49 மைனஸ் 16 மைனஸ் 3. ஸோ மைனஸ் ப்ளஸ் தந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம். மைனஸ் 16 மைனஸ் 3 மைனஸ் 19 மைனஸ் 72 மைனஸ் 19 ஆட் பண்ணால் 91 கிடைப்பாங்க. ஸோ 126 49 ஆட் பண்ணால் 175 மைனஸ் 91 என்ன கிடைக்கும்? எனக்கு 84 is the ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கால்குலேஷன் தான், இதுக்கெல்லாம் கஷ்டப்பட வேணாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ கொஸ்டின் நம்பர் 95 பாருங்க. கொஸ்டின் பேப்பரில் இன் ரோ ஆஃப் பீப்புள் ஆல் ஃபேஸிங் நார்த். ஓகேவா? எல்லாருமே நார்த் ஃபேஸ் பண்ணி ஒரு லீனியர் ரோவில் இருக்காங்க. ஓகேவா? சரி. முக்குல் இஸ் 5th ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட். முக்குல் என்ன பண்ணுறாரு? ரைட் ஹேண்ட்லேருந்து 5th பொசிஷனில் இருக்கார். அண்ட் அலாக் இஸ் 10th ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட். அலாக் என்ன பண்ணுறாரு? 10th ஃப்ரம் தி ரைட் ஹேண்டில் இருக்கார். ஓகேவா? நெக்ஸ்ட் அலாக் இஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் முக்குல் அண்ட் ரோஹன். முக்குலுக்கும் ரோஹனுக்கும் இடையில கரெக்டாக அலாக் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நல்லா பாருங்க, முக்குல் 5th பிளேஸில் இருக்கார். ஓகேவா? ஸோ முக்குல் வந்து அதே ரைட் சைட்லேருந்து அலாக்கு 10th பிளேஸில் இருக்கார். அப்போ முக்குலுக்கும் அலாவுக்கும் எத்தனை பேர் நடுவில் இருப்பாங்கன்னு பார்த்தா 10 - 5 அப்படின்னு போட்டக்கூடாது. ஓகேவா? 6, 7, 8, 9 எத்தனை பேர் இருப்பாங்க? 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்போ இவர் எக்ஸாக்ட்லி பிட்வீன்னா ரோஹனுக்கு, அதாவது ஆர் ஃபார் என்ன, ரோஹனுக்கும் அல்லாவுக்கும் இடையில எத்தனை பேர் இருப்பாங்க? 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ 11, 12, 13, 14, 15th பிளேஸ். ஓகேவா? ரைட் ஹேண்ட்லேருந்து 15th பிளேஸில் யார் இருக்காங்க? எனக்கு ரோஹன் இருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் இஃப் ரோஹன் இஸ் 6th ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட். ரோஹன் என்ன பண்ணுறாரு? லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 6th பொசிஷனில் இருக்காரு அப்படின்னா ஹவு மெனி பீப்புள் ஆர் தேர் இன் எ ரோ? முடிஞ்சு. ஓகேவா? என்ன பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் நம்ம? ஒரே நபருடைய 2 பொசிஷன், அதாவது ஃப்ரம் தி லெஃப்ட் அண்ட் தி ரைட் ஹேண்ட், இல்லாட்டி டாப்பு இல்லாட்டி பாட்டம், ஏதோ ஒன்று, ஒரே ஆளோட 2 பொசிஷன் கிடைச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 2த்தையும் ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? -1 பண்ணுவோம். ஏன் அப்படின்னா 2 இடத்துல என்ன பண்ணிப்போம்? நான் ரோஹனை ரைட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணிருக்கும் போதும் கவுண்ட் பண்ணிட்டேன், லெஃப்ட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது கவுண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் டூப்ளிகேட் அடிக்கிறாரா? அந்த கல்லை ஓட்ட தூக்குறது தான் அந்த -1. ஓகேவா? அப்போ 15 + 6 என்ன கிடச்சிருப்பாங்க? எனக்கு 21 கிடச்சிருக்கோம். -1 20. ஆப்ஷன் A is the right answer. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Question number 97 பாருங்க. In a certain code language, drum is coded as 2194, chord is coded as 4592. What is code for C? ஓகேவா? 2 பேருக்கு காமனா இல்ல C. ஓகேவா? 2 பேர்லயும் யூனிக்கா இருக்காங்க. இதுல வந்துட்டு RUM இருக்கு, இதுல வந்துட்டு URD இருக்கு. சரியா? சோ பாருங்க, drum அப்படின்றது 2194, chord அப்படின்றது 4592. எனக்கு C-ன்றது இதில் யூனிக்காக இருக்கா? அப்போ இந்த வேல்யூ கம்பேர் பண்ணும்போது இதில் யார் யூனிக்காக இருக்கான்னு பார்த்தா முடிஞ்சு. யார் யூனிக்காக இருக்காங்க? 5 தான் யூனிக்காக இருக்காங்க. அப்போ C-க்கான கோடு என்ன? 5 is the right answer. சிம்பிள். ஓகே,
நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 99 அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? பாருங்க, கொடுத்துருக்க கிளாசிஃபிகேஷன் கொஸ்டின் வந்திருக்கு. இந்த பேர்ஸில் யார் யூனிக்காக இருக்காங்க, அதாவது ஆட் ஒன் அவுட் யார், 3 பேருக்கு ஒரே மாதிரியான ரிலேஷன் ஃபாலோ ஆகும் போது திரும்பவும் சொல்கிறது ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்க்கலாம். ஓகேவா? UQVR என்ன ஆகுறாங்க? UVQR 21 22 17 18. ஸோ +1 +1 ஆகும். இங்கே பாருங்கள், QR +1 MO +2. ஃபர்ஸ்ட் லெட்டர் +1 ஆகுது, செகண்ட் லெட்டர் +2 ஆகுது. இப்போ 2 பேட்டர்ன் கிடச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு A பேட்டர்ன், இது ஒரு B பேட்டர்ன் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ 2 பேரில் யார் எனக்கு இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகிறாங்களோ அவங்க தான் கரெக்டான பேட்டர்ன். மிச்சம் இருக்கும் வந்து ஆன்சர். ஓகேவா? சரி. ST +1 OQ +2 முடிஞ்சா? B பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகிறோம். அப்போ யார் இங்கே பிளாக் ஷீப்? ஆப்ஷன் A பேட்டர்ன். UQVR இஸ் த பிளாக் ஷீப். ஸோ A இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே தானே? சரி, கொஸ்டின் முடிஞ்சு. என்ன மார்க் எடுத்திருக்கீங்க ஆன்லைன் டெஸ்ட்டில் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஃபைனலாக கொஸ்டின் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.